வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க வர வீடியோ டச் ஆன் டச் ஆஃப். ஒரு டச் பண்ணால் ஆனும் ஒரு டச் பண்ணால் ஆஃப் ரெண்டுமே. நாம் சர்க்யூட் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் ஒரு சர்க்யூட் பார்த்துருக்கோம். அதில் வித் டிலே சர்க்யூட்டோடு கொடுத்துருக்கேன். அதாவது பவர் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த ஸ்டாண்டில் அப்படியே நிற்கும். தென் அதுக்கப்புறம் அது ஆஃப் ஆயிரும். அது லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். அந்த சர்க்யூட்டில் சிம்பிளாக 2 டிரான்சிஸ்டர் அவ்வளோதான், ஒரு பஸ்ஸர் சர்க்யூட் கொடுத்துருக்கோம். நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது ஒரு டச் ஆன் அண்ட் ஆஃப் சர்க்யூட்டு. இதை என்ன பேஸ் பண்ணியிருக்குன்னா ஒரு மாஸ்பெட் பேஸ் பண்ணியிருக்கு. ஒரே ஒரு சிங்கிள் மாஸ்பெட், வேறு எந்த ஒரு காமன்ஸுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் ஒரு 2 ரெசிடென்ஸு, 2 டிரான்சிஸ்டர், பிஎன்பி, என்பிஎன், மிங்கில்டு இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சிங்கிள் மாஸ்பெட்டில் வேறு எந்த காமன்ஸுமே கிடையாது. ஒரு ரெசிடென்ஸோ கெப்பாசிட்டோ எதுவுமே தேவையில்லை. இது ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? இப்போ சர்க்யூட் பார்த்துருக்கீங்களா? 2 லோடு கொடுத்துருக்கேன். 2 லோடு. இப்போ இந்த லோடை ஆன் பண்ணணும், இந்த லோடை ஆன் பண்ணணும். ஒரு எலக்ட்ரிக்கல் பல்பு லோடாக கொடுத்துருக்கேன். பண்ணணுன்னா இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல நான் டச் பண்ணுன்னா இது வேலை செய்யும், இங்கே டச் பண்ணால் இது ஒர்க் பண்ணும். ஓகேவா? இப்போது நான் பவர் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், எரிஞ்சிட்ருக்கு. இப்போ இது ஆன் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், ஒரு சிம்பிள் டச். மறுபடியும் இது ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த லோடை ஓகே. தென் ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். ஏதாவது காமன்ஸ் எதாவது இருக்கான்னு போட்டால் நத்திங் பட் ஒரே ஒரு IRF Z44N அப்படிங்கிற ஒரு மாஸ்பெட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு மாஸ்பெட்டை யூஸ் பண்ணி கூட நம்ம ப்ராஜெக்ட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு 2 டிரான்சிஸ்டர், சிங்கிள் டிரான்சிஸ்டர், ஐசி இப்படியெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட் பார்த்துக்கிட்டே வரும். எதற்காக இந்த ப்ராஜெக்ட் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சர்க்யூட் தியரி அப்படிங்கிறது ஒரு சம்வாட் டிஃப்ரெண்ட்டு. இதை ப்ராப்பரான வேலை போகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய கால்குலேஷன்லாம் வந்துடும். ஒரு டிரான்சிஸ்டர்னால் அதனுடைய ஆல்ஃபா என்ன, அதனுடைய கட் ஆஃப் என்ன, இப்படிலாம் வந்துட்டு இருக்கும். ஒரு தெரஸ்ஹோல்டு வோல்ட்ஸ்னா என்ன, இதனுடைய கரண்ட் ஃப்ளோ என்ன, இது கரண்ட் ஆப்ரேட்டிங் டிவைஸா, வோல்டேஜ் ஆப்ரேட்டிங் டிவைஸா, அப்படிலாம் பார்க்க வேண்டியது இருக்கும். டிரான்சிஸ்டரில் நிறையா இருக்குது. லோ பவர் இருக்குது, மீடியம் பவர் இருக்குது, ஹை பவர் இருக்குது, ஸ்விட்சிங் டிவைஸ் இருக்குது. அதில் அப்படியே 1 by 1 நிறையா இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டேட்டா இருக்குது. அதுலேயும் தெரிஞ்சுட்டு தான் நம்ம ஃபீல்டுக்குள்ளே வரணும். ஆனால் நாம் பிகினர்ஸ், லேர்னர்ஸ் இப்போ தான் வரோம். நமக்கு புரிகிற மாதிரி சப்ஜெக்ட் இருக்கணும். புரியாத மாதிரி இருந்தால் எலக்ட்ரானிக்ஸில் வர முடியாது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ், தொழில்நுட்பம் எல்லோருக்கும் சென்றடையணும். ஒரு பாமரனுக்கும் சென்றடையணும், படிக்காதவனுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரணும். ஏன்னா எதிர்காலம் நல்ல பிரகாசமான எதிர்காலம் இந்த எலக்ட்ரானிக்ஸில். எலக்ட்ரானிக்ஸினுடைய ப்ராடக்ட்டு ஒவ்வொரு நாளும் வீட்டில் அதிகமாகிட்டே இருக்குது. சாதாரணமாக ஒரு ஊருக்கு ஒரு ரேடியோ இருந்த காலம் போய் இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு 10 எலக்ட்ரானிக் பொருள் வந்து சேர்ந்துருக்கு. இதெல்லாம் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களுக்கே தெரியும், சர்வீஸ் இன்ஜினியர் இருக்காங்க. நாமளும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், படிச்சுட்ருக்கோம். நீங்கள் வரணுங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நீங்கள் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணுன்னா இந்த டேட்டாஸ்லாம் தேவை, இந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவை. அப்போ தான் நீங்கள் அப்கிரேட் ஆக முடியும். ஏன்னா நாளுக்கு நாள் புதுமையான டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களே தயார் பண்ணிக்கணும். அது ஒரு LED டிவி சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஒரு UPS இன்வெர்ட்டராக இருந்தாலும் சரி, ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்ஸாக இருந்தாலும் சரி, என்னென்ன லேட்டஸ்ட்டாக வருது அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சர்க்யூட்ஸ் தெரிகிறதுனால தான் நாளைக்கு ஃபியூச்சரில் நம்ம டெவலப் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, சிம்பிளாக நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும் அப்படின்னா அந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் ஃபஸ்ட்டு பண்ணணும். இந்த எந்த அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு நாலேஜ் வரும். நான் அதுக்காக சொல்கிறேன். அசம்பிள் பண்ணி அவுட்புட் வர்றது முக்கியம் இல்லை, இது எப்படி ஒர்க் பண்ணுது,
இதை வச்சு நம்ம என்ன டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்திக்கணும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்கோம். மறுபடியும் பார்க்கலாம். இப்போ இந்த பல்ப் எரிஞ்சிருக்கு, இந்த லோடு எரியணும்னா எப்படி, அவ்வளோ சிம்பிள் டச். இந்த லோடு மறுபடியும் 1 செகண்ட் ரிலே ஒர்க்கர் சத்தமும் உங்களுக்கு கேட்குது. ஓகேவா, உங்களுக்கு இதுதான் ஒரு சர்க்கியூட். ஸோ என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி மாறி மாறி சுவிட்சிங் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த லோடு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் சும்மா ஒரு ஓவரலாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக பண்ணியிருக்கேன். இது கமர்ஷியலாக பண்ணால் நல்ல லுக்காக டிசைன் பண்ணிடலாம். அது முக்கியமே இல்லை. நமக்கு தேவை அந்த ஒயர் ரூட்டிங்ஸ் தெரியணும், இயங்கும் விதம் என்னன்னு தெரியணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, சரி. இப்போ நம்ம ஒரு சர்க்கியூட் வைஸ் ஏஸ் யூஸ்வலாக பார்க்கலாம். ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வச்சு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு சிம்பிளாக IRFZ 44N இதனுடைய பின் அவுட். இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். பார்க்கணுன்னா லைக் திஸ். நான் இங்கே சின்னதாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. 3 பின் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பின் கேட்டு, நடுவில் இருக்கிற பின் வந்து ட்ரைன், 3ஆவது பின் வந்து சோர்ஸ். இது வந்து சிம்பிள். இதுக்குள்ளே பில்டின் ஒரு டயோடு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ SMD டைப்லேயும் இருக்குது, யூஸ்வலாக நார்மல் டைப்பில் யூஸ் பண்ணுறக்கூடியும் இருக்குது. இதுதான் இதனுடைய மாஸ்பெட். மாஸ்பெட் அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய எல்லா டிவைஸ்லையுமே மாஸ்பெட்டோட அப்ளிகேஷன் தான் கம்ப்ளீட்டாக. இது சின்னதாக இருக்கும், தின்னாக இருக்கும், தின் ஃபிலிமில் வந்துருச்சு, நிறைய டைப்பில் வந்துருச்சு. பட் ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னமோ சேம் தான். ஓகே, டிரான்சிஸ்டர் எப்படி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு டிரான்சிஸ்டருடைய பேசிக் வோல்ட்டு கிடைச்சா உடனே என்னாகும் உங்களுக்கு, அந்த டிரான்சிஸ்டர் கலெக்டிவ் டு எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ்லேருந்து லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும்னு சொல்லியிருக்கோம். சேம் லைக் தட். இப்போ ஒரு PJT அப்படின்னு எடுத்திட்டிங்கன்னா அது வந்து ஒரு கரண்ட் ஆப்ரேட்டிங் டிவைஸ். இது வந்து வோல்டேஜ் ஆப்ரேட்டிங் டிவைஸ் மாஸ்பெட். மாஸ்பெட்டை பற்றி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். மாஸ்பெட்டை எப்படி செக் பண்ணுறது, ஒரு அனலாக் மீட்டர் மூலிமா எப்படி செக் பண்ணலாம், ஒரு டிஜிட்டல் மீட்டர் மூலிமா எப்படி செக் பண்ணலாம், வேறு ஏதாவது கூல்டு செக் ஈஸியாக கண்டுபிடிக்க மெத்தட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது, பாருங்கள். ஓகேங்களா, நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் அப்படின்னா அதுக்காக ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, CRT டிவி ட்ரைனிங் இருக்குது, LCD LED டிவி ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, ஆல் SMBS இருக்குது, இண்டக்ஷன்ஸை பற்றி கிளாஸ் இருக்குது, UPS இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணாலும் இந்த கோர்ஸ் படிக்கலாம். ஓகேங்களா, விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு வயது வரம்பு இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். ஓகேவா, சரி. இப்போது ஒரு மாஸ்பெட் பற்றி படம் காமிச்சிருக்கேன், எப்படின்னு சொல்லியிருக்கோம். இதோட டயக்ராம் அப்படின்னு எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இதுதான் இப்போ நான் பார்த்த சர்க்கியூட்டோட டயக்ராம். டச் ஆன் டச் ஆஃப் சுவிட்ச் யூஸிங் மாஸ்பெட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுதான் என்னுடைய டயக்ராம். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இப்போ பார்க்கலாம். இதுதான் வந்து மாஸ்பெட் இருக்குது. இது ட்ரைன், சோர்ஸு, இது வந்து கேட்டு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுதான் ப்ளஸ் வோல்ட், இது 9 வோல்ட் கொடுக்கலாம், இல்லையா 12 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்கு. இந்த சப்ளை வோல்ட் கொடுத்துன்னு இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட் வந்துடும், இந்த இடத்துல மைனஸ் வோல்ட் வந்துடும். சிம்பிளாக இது ஒரு மாஸ்பெட். மாஸ்பெட்டில் உங்களுக்கு வந்து கேட், சோர்ஸ், ட்ரைன் தெரியணும். ஓகே, மாஸ்பெட்டில் ஒரு பெக்குலியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போது இதுக்கு பாசிட்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொட்டன்ஷியல் அப்படியே நிற்கும், கொஞ்சம் நேரம் நிற்கும். மறுபடியும் அதை டிஸ்சார்ஜ் பண்ணால் தான் டிஸ்சார்ஜ் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த சர்க்கியூட் கொடுத்துருக்கு. இது சம்மந்தம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பார்த்துக்கலாம். சரி, இங்கே பார்க்கலாமா? இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள், இது ரிலே காயில். ரிலே காயில் பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ரிலே காயிலுடைய காயிலுடைய ஒரு முனை பாசிட்டிவும் ஒரு முனை நெகட்டிவ் ஆச்சுன்னா இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணும். இந்த இடத்துல மேக்னெட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட் ப்ரொடியூஸ் ஆகும்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாருங்கள் இந்த சுவிட்ச் கான்டாக்டை தன்னை நோக்கி இழுக்கும். அப்போ இதுவும் கான்டாக்ட் ஆச்சுன்னா இங்கே ஃபேஸ் நியூட்ரல் 230 வோல்ட் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு பல்ப் லோடு கொடுத்துருக்கோம். அப்போது பல்ப் எரியும். இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் இது ரிட்டர்ன் டு இந்த நார்மல் பொசிஷனுக்கு போயிடும். அப்போ என்னாகும், இது ஓப்பன் ஆயிரும். இது ஓப்பன் க்ளோஸ் ஆகிறதுனால இந்த பல்ப் எரியும், ஆஃப் பண்ணலாம். ஒரு லோடை ஒர்க் பண்ணலாம், ஆஃப் பண்ண வைக்கலாம். நான் உங்களுக்கு 2 லோடு கொடுத்துருக்கேன். அந்த ரிலே காயில் 2 லோடு கொடுத்துருக்கேன். ஓகேவா, இது ஒரு ரிலே காயில். இதுக்கு ஒரு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு IN 4007 டயோடு இருக்குது. இண்டிகேட்டர்
இந்த மாஸ்பெட் ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு இண்டிகேட்டர். அதுக்காக என்ன பண்ணுங்க, ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து ஒரு LED கொடுத்துருக்கு. ஜஸ்ட் பாசிட்டிவ் கொடுத்துருக்கு. பாசிட்டிவ் இங்கே இருக்கும், வந்துடும் த்ரூ லோடு. இங்கே இது நெகட்டிவ். இது வந்து சுவிட்சாக வேலை செய்யுது. மாஸ்பெட் வந்து ஒரு சுவிட்சாக வேலை செய்யுது. எப்போது இந்த பேஸுக்கு அல்லது கேட்டுக்கு நம்ம இப்படி விரலை டச் பண்ணும் பொழுது இந்த பாசிட்டிவ் வோல்ட் நம்ம பாடி வழியாக, பாடி ரெசிஸ்டன்ஸ் வழியாக, ஹியூமன் பாடி வந்து ஒரு கண்டக்டர், சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பட் கண்டக்டர், குட் கண்டக்டர். நான் ஜஸ்ட் இங்கே டச் பண்ணும் பொழுது பாசிட்டிவ் வோல்ட் கேட்டு கொடுக்குறேன். கேட்டு கொடுக்கும்போது கேட் ஆன் ஆகுது. ஆன் ஆகிறதுனால ரிலே ஒர்க் பண்ணுது. அதனால் இது LED எரியுது. உடனே இந்த எலக்ட்ரிக்கல் லோடு வேலை செய்யுது. இதான் மறுபடியும் நான் இங்கே டச் பண்ணும்போது என்னென்னா இது இருக்கிற பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கிரவுண்ட் ஆயிடுச்சு. கிரவுண்ட் ஆனோடனே மாஸ்பெட்டு ஓப்பன் ஆகிடுது. ஒர்க் பண்ணுறதில்ல. ஒர்க் பண்ணாதனால ரிலே காயிலுக்கு தேவையான சஃபிஷியன்ட் பயாஸ் கிடைக்கல. ஓப்பன் ரிலே காயில் என்னது வேலை செய்யலை. ஸோ நார்மல் பொசிஷன் இருக்குது, எலக்ட்ரிக் லோடு வேலை செய்யலை. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே விரலை இங்கே ப்ரெஸ் பண்ணும் பொழுது நம்ம பாடி மூலிமா இந்த கான்டாக்ட் பின் மூலிமா ஒரு சஃபிஷியன்ட் வோல்டேஜ் இந்த கேட்டுக்கு போகும்போது இந்த மாஸ்பெட் ஆன் ஆகி இந்த ரிலே ஒர்க் பண்ணும். இந்த ரிலே ஒர்க் பண்ணதுனால இந்த எலக்ட்ரிக்கல் லோடு வேலை செய்யும். இப்போது ஃபிங்கர் இங்கே ப்ரெஸ் பண்ணும் பொழுது கேட்டுக்கு நெகட்டிவ் கிடைக்கிறதுனால கேட்டில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சோர்ஸ் என்ன ஆகுது, உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால கேட் வோல்ட் 0 ஆகுது. 0 ஆகிறதுனால ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதால் ரிலே ஒர்க் பண்ணுறதில்ல. ரிலே ஒர்க் பண்ணதுனால இந்த லோடு ஒர்க் பண்ணுறதில்ல. இது சிம்பிள் சர்க்யூட். நீங்களும் அசம்பிள் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சர்க்யூட்டை கொடுத்துருக்கேன். இந்த சர்க்யூட்டில் எதாவது மாடிஃபை பண்ண முடியுமா, எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் செய்யலாம். எந்த மாதிரி செய்யலாம், பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு பஸ்ஸர் யூஸ் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த லோடு கொடுத்துருக்கோம் இல்லையா, ரிலே காயிலுக்கு பதிலாக பஸ்ஸர் கொடுத்துருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ டச் பண்ணனா பஸ்ஸர் வேலை செய்யும். இங்கே டச் பண்ணால் பஸ்ஸர் உடனே ஆஃப் ஆயிரும். ஸோ ஒரு காலிங் பெல்லுக்கு வேணாலும் நம்ம என்ன, ஒரு எலக்ட்ரிக்கல் லோடும் சரி, ஒரு காலிங் பெல்லுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? மறுபடியும் 1 செகண்ட் நம்ம டெமோ பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் பாருங்கள், இந்த லோடு ஒர்க் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு டச் பண்ணால் போதும். இந்த லோடு, ஸோ எந்த லோடு ஒர்க் பண்ணால் ஒர்க் பண்ணலாம். அப்போ இந்த ரிலே காயில் வந்து ஒர்க் பண்ணுது. சிங்கில் ஒரே ஒரு மாஸ்பெட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எக்ஸ்ட்ரா காமன்ஸ் ரெசிஸ்டன்ஸோ கெப்பாசிட்டரோ எதுவுமே இதில் யூஸ் பண்ணலை. ஓகேவா? நான் அடுத்த ஒரு ட்ரிகர் பண்ணுற வரைக்கும் இந்த லோடு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். பக்காவாக ஒர்க் பண்ணோம். ஓகேவா? உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணும் எஜுகேஷன் சம்மந்தமாக அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோட பார்க்கலாம்.